ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சதுமே டீயெல்லாம் போட்டுட்டு சப்பாத்தி மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரவுட்ஸும் எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க. சப்பாத்தி மாவு கையோட பிசைஞ்சு வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸையும் எடுத்து தாளித்து விட்டுறலான்னு சொல்லிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஞாபகத்தில் இருந்தேனே தெரியலங்க, ஸ்ப்ரவுட்ஸை டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். என்னடா கிரேவி டைப் வரமாட்டேங்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணவே இல்லை. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ரெண்டாவது ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு வதக்கி திருப்பி ஸ்ப்ரவுட்ஸை ஆட் பண்ணி கிரேவி டைப்பில் செஞ்சேங்க. அப்படியே கையோட சைட் பை சைட் சப்பாத்தியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி போட்டு முடிக்கவும் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே, பேக் பண்ணிடலான்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு வழக்கம் போல் சப்பாத்தியும் சாஸும் வச்சுட்டேங்க. சாஸ் வச்சு பேக் பண்ணி முடித்ததும் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதுனால விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி ட்ரெடிஷ்னலில் போயிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா ரக்ஷாபந்தனுக்காக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. அதனால் நானும் தம்பியும் ட்ரெடிஷ்னலில் போயிருந்தோங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.